ஆண்டவருடைய பாதத்தில் கூடி வரும்படியாய் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த நாட்களில் மிகவும் பலவீனப்பட்டிருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் ஓரளவுக்கு உடல்நிலை தேறி வருகிறது. நேற்றைய தினத்தில் ஆலயத்தில் செய்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆனாலும் மிகுந்த பலவீனமாக இருக்கிறபடினாலே இந்த வாரத்திலேயும் நமக்கு செய்து கொடுக்கும்படியாக அருமையான பாஸ்டர் ஸ்டீவன் தேவகுமார் ஐயா அவர்கள் ஓப்பன் டோர் திருச்சபையுடைய தலைவர் அவர்களை கேட்டுக்கொண்ட பொழுது அவருடைய நெருக்கமான நிகழ்ச்சி நிரல் அதன் மத்தியிலையும் அவர் நமக்கு தொடர்ந்து இந்த முதல் ஆராதனைகளில் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அருமையானவர்களே, நான் சென்னைக்கு வந்த நாளிலிருந்து ஒரு நண்பராக அல்ல, ஒரு உடன்பிறவா சகோதரராக ஊழியத்தின் காரியங்களிலேயும் மற்ற காரியங்களிலேயும் ஊழியத்தின் நெருக்கடியான சமயங்களிலே ஆலோசனை தருவதிலேயும் மிகவும் அன்பாய் நேசிக்கிற அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாள்லேயும் அவர்கள் தொடர்ந்து வெளியே பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்துருக்கிறாரு. எனக்கெல்லாம் அந்தளவுக்கு பிரயாணம் பண்ண முடியாது. ஆனால் தொடர்ந்து பிரயாணம் பண்ணி உள்நாடுகளையும் வெளிநாடுகளையும் பிரயாணம் அவர் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு அவர் நம்மத்தில் இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். இங்கே முடிச்சுட்டு திரும்ப அவருடைய சபைக்கு போகணும். இதில் என்னென்னா, அவருக்கு உதவியாளராக அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பாஸ்டர் சாம்சன் அவர்கள் வீட்டில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து இடது கையில் அவருக்கு மணிக்கட்டில் ஃப்ராக்சர் ஆகி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதில் ஸ்டீல் சின்ன கம்பி வச்சுக்கிறாங்க. அதனால் அவருக்கு உதவி செய்கிறவரும் சரீர பலவீனத்துப்பட்டாலும் இன்றைக்கி அவர் நம்ம மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான காரியம். இந்த வேளை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி போதகரவர்களை நாம் வரவேற்போம். ரொம்ப சந்தோஷம் காலை வேளைங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு பேச கர்த்தர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஐயா சொன்னது மாதிரி தொடர் பிரயாணங்கள், தொடர் ஊழியங்கள். அடுத்த வாரத்தில் நான் கானா என்கிற ஒரு தேசத்திற்கு போகிறேன். அது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. ஏறக்குறைய 37 மணி நேரம் பிரயாணம். அது அங்கே பல ஊழியர் கூடுகையிலும் சில கூட்டங்களிலும் பேசுகிறேன். ஏறக்குறைய ஒரு 10 நாள் அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் வழி திறந்திருக்கிறார். அது ஒரு பணக்கார நாடு அல்ல, அது ஒரு ஏழை நாடு. ஆப்பிரிக்கா என்றாலே அது ஏழை நாடு தான். ஆனால் என்ன சிறப்பு என்றால், திரளாக ஜனங்கள் வருகிறார்கள். அங்கே இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இல்லை. ஆனாலும் காலை ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 4 மணிக்கு முடிகிறது. அவருடைய ஜெபம், அவருடைய அந்த ஆராதனை அதெல்லாமே ரொம்ப அது பிரமிக்கத்தக்க அளவுக்கு இருக்குது. சின்ன குழந்தை கூட நல்லா ஜெபிக்குதாங்க. பல முறை போயிருக்கிறேன். இந்த நாளில் அது ஒரு புதிய தேசம். இது வரைக்கும் அங்கே போனதில் கென்யாவுக்கு போயிருக்கிறேன். மற்றபடி சில ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள சபைகளிலே பேசியிருக்கிறேன். இது ஒரு புதிய முயற்சி. தொலைதூர பிரயாணம் இருந்தாலும் தேவன் கிருபை தரும்படி உங்கள் ஜெபம் நினைவு கூறுங்கள். இந்த நாளிலே இது மாதத்தின் முதல் ஆராதனையாக இருக்கிறபடியினாலே உங்களோடு சேர்ந்து ஒரு வார்த்தையை ஏற்கனவே போதகர் இந்த மாத வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். திரையிலும் பாருங்கள்.
இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை படியுங்கள். எஸ், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சமாதானமும் நன்மையும் உமக்கு வரும். அது தமிழின் போடுறீங்களா? சொல்லுங்கள். சமாதானமும் நன்மையும் எனக்கு வரும். இது ஒரு தனிப்பட்ட வாக்குத்தத்தம். தம்பி, அந்த தம்ப்லைன் போடுறீங்களா? அது போட்டிருக்குறோம்ல. சரி, அந்த தம்ப்லைன் இல்லை, அது இல்லை தம்பி. சமாதானமும் நன்மையும் வரும். ரைட், எல்லாம் சொல்லுங்கள். சமாதானமும் நன்மையும் இந்த மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்தில் காப்ப சொல்லுங்கள். உங்களுக்கு வரும். கைப்பிடிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு வரும். நம்புறீங்களா? அதாவது தேவன் ஒன்றை சொல்லுவாரானால் அது எவ்வளவு தேவை என்பதை இவர் அறிந்திருக்கிறார். தேவையில்லாத ஒன்றை நமக்கு தரமாட்டார். புரியுதா உங்களுக்கு? வாழ்வு வரும், வசதி வரும், வீடு வரும், காடு வரும், பங்களா வரும்னு சொல்லலை. மனிதனுக்கு எது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது சமாதானமும் நன்மையும் வரும். அதாவது சமாதானம் என்பது சூழ்நிலைகளை பொறுத்து அல்ல. சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சூழ்நிலை. நேற்று காலையில் எங்களுடைய ஆராதனை முடிந்தது. முதல் தேதி ஆராதனை முடிந்தது. எங்கள் வீட்டுக்காரம்மா திடீர்னு ஏதோ ஒரு கம்பியில் இடிச்சிக்கினாங்க. அது அப்போ தெரியல. ஒரு 9 மணிக்கு மேலே பயங்கர வேதனை, அழுகை, ஒரே தாள முடியல. அந்த மாவில் நிற்க முடியல, உட்கார முடியல. மருத்துவமனைக்கு கொண்டு போனோம். அங்கே போன் ஃப்ராக்சர் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஆராதனை முடிஞ்சது, எல்லோரும் போனாங்க. மணி 9 மணி ஆச்சு. போன் ஃப்ராக்சர். இப்போது மாவு கட்டு போட்டு வீட்டில் படுத்து படுக்கையாக இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. அதாவது வாழ்க்கையில் எது வேணால் வரலாம், எப்படி வேணால் வரலாம். அதனால் ஆனால் தேவன் சொல்லுகிறார் அந்த வசனத்தில், இதெல்லாம் என்ன பண்ணு தெரியுமா? அந்த வார்த்தையை படிக்கிறேன். அவரோடு இருக்கிற நெருக்கத்தை விட்டு விடுகிறது. அந்த வசனம் படிங்க, அந்த வார்த்தையை படிங்க. அவரோடு இருக்கிற நெருக்கம் படிக்கிறீங்களா யாராவது ஒருத்தங்க? எஸ், படிங்க. தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. அவரோடு இருக்கிற இல்லை அந்த வசனத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால் அவரோடு இருக்கிற நெருக்கம். வேகமாக சொல்லுகிறேன், கவனிங்க எல்லாரும். சொல்லுங்கள். சமாதானமும் நன்மையும் எனக்கு வரும். எதிர்மறையான சம்பவங்களிலும், எதிர்மறையான சூழ்நிலைகளிலும், எதிர்மறையான காரியங்களிலையும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கவனிங்க, இது இருந்தால் சமாதானம் வரும்னு சொல்லலை. எல்லாமே வரும். பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், குழப்பங்கள் வரும், கலக்கங்கள் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும், எல்லாமே வரும். இதற்கு மத்தியிலே என் சமாதானம் உன்னோடு கூட இருக்கும். கவனிங்கள். அந்த முதல் வார்த்தையை நான் படிக்க விரும்புகிறேன். அந்த முதல் வார்த்தையை பாருங்க. நீர் அவரோடு. போதும். அப்போது அந்த சமாதானத்துக்கு காரணரே அவர் தான். சொல்லுங்கள். அவர் மட்டும்தான் சமாதானத்தையும் தர முடியும், நன்மைகளையும் தர முடியும். உலகத்தில் எல்லாம் தர முடியும். வீடு தர முடியும், வாழ்க்கை தர முடியும், எல்லாம் தர முடியும். ஆனால் இந்த ரெண்டையும் அவர் மட்டும்தான் தர முடியும். சொல்லுங்கள். சமாதானத்தையும். நம்முடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நம்ம நிலைக்குள்ளே வைக்கிறது. புரியுது உங்களுக்கு? அது கடந்து போகணுன்னு தான் தெரியும். ஒரு வியாதி நம்மை அப்படியே உழுக்குகிறது, சில பாடுகள் நம்மை உழுக்குகிறது, சில ஏமாற்றங்கள் நம்மை உழுக்குகிறது, சில பிரிவுகள், அது கடந்து போகணுன்னு தான் தெரியும். நேற்று இரவு கூட ஒரு 3 மாத கை குழந்தை இதே காசிமேட்டில் அடக்கம் பண்ணேன். 3 மாத கை குழந்தை, ரொம்ப அழகாக இருக்கிற பிள்ளை. அது கவனிங்க. வாழ்க்கை இதெல்லாம் வரும்போது குழப்பங்கள், கலக்கங்கள், கண்ணீர், பாடுகள், இது வாழ்க்கையில் உண்மை. ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? தேவன் இல்லாத ஒன்றை சொல்லுவதில்லை, இருக்கிற ஒன்றைத்தான் சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது. கவனிங்க. உங்களோடு சொல்ல ஒரு சத்தியம் என்னவென்றால், கவனிங்க, எல்லாம் எது வேணும் நடக்கலாம், அவரோடு இருக்கிற அந்த உறவை. ரொம்ப நன்றி. சொல்லுங்கள். சமாதானமும் நன்மையும் உமக்கு வரும். கவனிங்க. இட் இஸ் எ பர்சனல். சில வாக்கு தத்தங்கள் கலெக்டிவாக இருக்கும். பொதுவான வாக்கு தத்துவம். நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதான் இது அதாவது உமக்கு. அப்படியானால் இட்ஸ் எ பர்சனல். எல்லாம் சொல்லுங்கள். எனக்கு. கவனிங்க. ஆனால் இதை நிகழ்காலத்தில் பார்க்கும்போது அது இல்லாத மாதிரி தெரியும்.
ஆனால் தேவன் சொல்லுகிறார், சொல்லுங்க வரும். அந்த வார்த்தை அழகான வார்த்தை, சொல்லுங்க வரும். சத்தமா, இது நிச்சயத்தின் வார்த்தை, உறுதியின் வார்த்தை, தீர்க்கமான வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அவர் வாயிலிருந்து சொல்லுகிறார். நிறைய சொல்லலாம், நான் உனக்கு அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், வீடு வாங்கி தருவேன். இன்றைக்கி பாருங்கள், விளம்பரங்கள் எல்லாம் 10,000 போட்டால் 20,000 வரும், 21,000 போட்டால் டெய்லி காசு வரும், இப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் தேவன் வரும் என்றால் வரும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சமாதானம் வரும் என்றால், ஏனென்றால் அவர் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தேவன் சொல்லுகிறார் வரும். சூழ்நிலை பார்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை சொல்லுகிறவனே, இந்த புஸ்தகத்தினுடைய கதாநாயகனே பல பாடுகளை சந்தித்தவர், பல போராட்டங்களை சந்தித்தவர். He lost everything. ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அப்படிப்பட்ட ஒருவனோடு கர்த்தர் சொல்லுகிறார் உமக்கு வரும். யோபை போல இங்கே யாருமே பாடுபட்டதில்லை, நானும் பாடுபட்டதில்லை, போதகரும் ஓரளவுக்கு பாடுபட்டிருக்கிறோம். எனக்கு 10 அடைப்பு இருந்தது, 5 வெயின்ஸ் போட்டிருக்கிறேன், நிறைய பலவீனங்கள். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் அவர் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது. சொன்ன சொல்லை காப்பாற்றும் கர்த்தர் நம்பிக்கைக்குரியவர், நம்பத்தகுந்தவர். எல்லா நம்பலாம். ஆனால் என்னென்னா, அந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது அதை நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. பேதுரு காற்றை பார்த்தான், கர்த்தரை பார்த்தான், கடல் மேல் நடந்தான், காற்றை பார்த்தான், அமிழ்ந்து போனான். எத்தனை பேர் புரியுது? கர்த்தரை பார்க்கும்போது கடல் மேல் நடக்க முடியும், ஆனால் காற்றை பார்க்கும்போது கடலுக்குள்ளே போயிடுவோம். இதுதான் வாழ்க்கை. எல்லாமே உண்மை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. எல்லாம் சொல்லுங்கள், உண்மைகள் அல்ல. ஃபேக்ட்ஸ் வேறு, ட்ரூத் வேறு. ஃபேக்ட்ஸ் என்பது நம்முடைய மெடிக்கல் ரிப்போர்ட். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐயாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட், என் மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் நான் போகிறதே இல்லை. ஏன்னா நாளைய துன்பத்தை இன்றைக்கு ஏன் சுமப்பானேன், துன்பம் வரும்போது வரட்டுமே, அப்படியே ஆர்டிஐ ரிப்போர்ட்டை காட்டுறதும் இல்லை. ஏனென்றால் கவனிங்க, அது உண்மை, ஆனால் இது சத்தியம். எல்லாம் சொல்லுங்கள், உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்துக்கு உண்டு. ஃபேக்ட்ஸ் வேறு. ஃபேக்ட்ஸ் என்பது உனக்கு குழந்தையே பிறக்காது, வாய்ப்பே இல்லை, நீ இருக்கவே முடியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, என்னோடு கூட சர்ஜரி பண்ண நிறைய பேர் இன்றைக்கி இல்லை. புரியுது? சில ரிவ்யூ போவோம், சில ரிவ்யூவுக்கு போவேன். அந்த ரிவ்யூ போகும்போது நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ கேட்பேன், என்ன ஆச்சுன்னு. அவர் போயிட்டாருன்னு. அப்படி யோசித்து பாருங்கள். அதாவது மற்றவர்களுக்கு நடக்கலாம், ஆனால் எனக்கு நடக்காது. சொல்லுங்கள், உண்மைகளை சத்தமாக பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்துக்கு உண்டு. பெதஸ்தாவின் குலத்தில் ஒருத்தர் இருந்தான், 38 வருஷமாக அவன் இருந்தான். அவன் சொன்னதெல்லாம் உண்மை. அவன் என்ன சொன்னான்னா, என்னை கொண்டு போய்விடறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அதாவது நான் இறங்குவதற்கு முன்பாக வேறு இறங்கி விடுறான். ஒன்று நல்லா கவனிக்கணும். ஹலோ, நான் சுகமடைவதை விரும்புவேனா, நீங்கள் சமடைவதை விரும்புவீங்களா? உலகமே அப்படித்தான். நான் வாழ விரும்பினா உங்கள் வாழ வைப்பேனா? என்னடி பார்க்குறீங்க? சொல்லுவோம், உன்னை வாழ வைப்பேன். இந்த உலகத்தில் யாருமே யாரையும் வாழ வைக்கிறதில்ல, ஆண்டவரை தவிர. என்னடி சொல்கிறான்? என் கண்ணையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறான். அவன் கண்ணையை பிடிங்கிடுறான். இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்து அதில் மகிழ்ச்சி ஆக்கிற ஒரு கர்த்தர் தான். அவர் யாரையுமே கசக்கி பிழிகிற தேவன் அல்ல, அவர் வாழ வைத்து பூரிக்கிறவர். திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை சொல்லுங்கள், வரும். எது வரும்? சமாதானம் வரும். 2வது சொல்லுகிறார், நன்மை வரும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், கவனிங்க, ஆண்டவர் தேவை, அதாவது பல தேவைகள் இருக்குது உலகத்தில், ஆனால் இதுதான் தேவை என்று அந்த வார்த்தை முதலாக சொல்லியிருக்கிறார். உனக்கு பணம் வரும், உனக்கு வீடு வரும், உனக்கு கார் வரும், உனக்கு பங்களா வரும். கவனிங்க, there is the most need in the world. இந்த உலகத்தில் மிக 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 முக்கியமான ஒன்று அதுதான். நீ கேட்டு பாருங்களேன், நிறைய பேர் அடிக்கடி நான் இந்த பீச் வழியாக போகிறது உண்டு சில கால வேளைகளில். அப்போ நிறைய பேர் பார்க்குறேன், 40 லட்சம் ரூபா காரில் வராங்க, அந்த கடலையை வெறித்து பார்க்கிறார்கள். கேட்டால் என்ன சொல்கிறான், 1000 வசதிகள் இருந்தும், உங்களுக்கு தெரியாது அந்த டைலாக்லாம், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும். அப்போ அது தெரியுது, பைபிள் தெரியுது, தெரியுது. அப்படி யோசித்து பாருங்கள், அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இடத்தில் இருந்தாலும் அதை
அதை தேடி போகிற மக்கள் மிக குறைவு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் சூழ்நிலைகளை அறிவார், உன் சந்தர்ப்பங்களை அறிவார், உன் பலவீனங்களை அறிவார், உன் பாடுகளை அறிவார், உன் கலக்கங்களை அறிவார். அவர் சொல்லுகிறார், சமாதானம் வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பூட்டி அறைகளுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் வாட் இஸ் நீட் இன் யுவர் லைஃப், உன் வாழ்க்கையிலே அது ரொம்ப தேவை என்பதை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, தேவை. சத்தமாக சொல்லுங்க. திரும்ப சொல்லுகிறேன், இந்த பூமியிலே எதுவுமே மனிதனை திருப்திப்படுத்த முடியாது, சமாதானம் மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். நான் சொல்ல தமிழ் புரிய நினைக்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. எதுவுமே அவனை திருப்திப்படுத்தாது, பணம் திருப்திப்படுத்தாது. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதாவது பணம் முக்கியமா சமாதானம் முக்கியமா? இப்படி சொன்னாலும் புரியும். வேலை வேலைன்றோம், வேலை வந்தோம் சமாதானம் போயிடுது. பிள்ளை பிள்ளைன்றோம், பிள்ளை வந்து சமாதானம் போயிடுது. ஒன்றும் வேண்டாம், கார் வாங்கணும் கார் வாங்கணும் கார் வாங்கணும். என்ன ஒரு அம்மா நீ சொல்லுது, என் வாழ்க்கை எனக்கு மிகப்பெரிய ஆசை அண்ணா நகரில் காரில் போகணுன்னு சொன்ன 2 மாதத்தில் செத்து போச்சு. புரியவே இல்லை, புரியவே மாட்டேதில்ல. யார் யாருக்கும் என்னென்னோ ஆசை. அன்றைக்கி ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு, என் கனவெல்லாம் பென்ஸ் அப்படின்றாரு. பென்ஸ்னா கோயம்புத்தூர் பென்ஸ் இல்லை, இதுவா ஒருத்தருடைய கனவு? என் கனவெல்லாம் ஆண்டவர், என் கனவெல்லாம் கர்த்தர், என் கனவெல்லாம் ஊழியம். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய அதாவது நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இந்த பூமியில் எதுவுமே திருப்திப்படுத்தாது. பணம் திருப்திப்படுத்தாது, வசதி திருப்திப்படுத்தாது. கவனிங்க, ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஐயாவுக்கு தெரியும், என்னோடு பழகிற நிறைய பேர் மல்டி மில்லினியர், வெளிநாடுகளிலேயும் உள்நாடுகளிலேயும். ஒரு பாஸ்டருக்கு 12 கார் நிற்கிது வெளியே, எந்த காரில் போதும் அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு லேட்டஸ்ட் மாடல் வச்சுருக்கிறார். அவருடைய சபை 50 கோடி ரூபாய், 34,000 ஸ்கொயர் ஃபீட். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், அது திருப்தி அல்ல, இதுதான் திருப்தி. தேவன் சொல்கிறார், சமாதானத்தை கவனிங்க எல்லாரும், சமாதானத்தை அது எப்படி வரும் தெரியுமா? அந்த எப்படி வரும் தெரியுமா? நீர் அவரோடு பழகுவதனாலே. அந்த வார்த்தை திரும்ப போடுங்க, அந்த வசனத்தை மட்டும் போடுங்களேன். நீர் அவரோடு, கவனியுங்கள், அவர் ஒருத்தரோடு பழக வேண்டுமானால் அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சொல்லுகிறேன், திரையில் போடுவாங்க, அறிமுகம் இல்லாதவரோடு பழக முடியாது. அறிமுகம் இல்லாதவரோடு, புரியுதா உங்களுக்கு? ஒரு உண்மை சொன்னேன்னா, எனக்கு ஒரு 60-70 கிளை சபைகள் இருக்கிறது. ஒரு முறை கூட சபைகளுக்கு நான் போனதில்லை. இது உண்மை, சத்தியம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. சில இடத்துக்கு போனால் சமாதானம், சில இடத்துக்கு போகாவிட்டால் சமாதானம். புரியவே இல்லை. சிலரை பார்த்தா சமாதானம், சில பேரோடு அறிமுகம் இல்லாதவருடன் செய்ய முடியாது, பழக முடியாது. அப்படியானால் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்க, அதாவது 2 விஷயம் இருக்குது. தேவனோடு இருக்கிற அந்த உறவு அறிவை விட மேலானது. நினைக்கிறேன் புரியல. அறிவு வேற, உறவு வேற. அறிவு வேற. இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். அன்றைக்கு ஒரு சொன்னார் என்கிட்ட, நானும் என் மனைவியும் ரேஷன் கார்டில் கணவன் மனைவியாக இருக்கிறோம். புரியவே இல்லை. நானும் என் மனைவியும், என்ன தம்பி புரியுதா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலை. ரைட். அதாவது கணவன் மனைவி என்ற அறிவு இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாவற்றை விட தேவனோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். இப்படி கூட நான் சொல்லுவேன், ஊழியம் முக்கியம் அல்ல, தேவனோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். உறவே இல்லாமல் ஊழியம் பண்ண முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? உறவே இல்லாமல், பாருங்க, சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது, சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது. இதுக்கு ஜபம்லாம் பண்ண தேவையில்லை. ஊழியம் முக்கியம் அல்ல, தேவனோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், மரியாளும் யோசேப்பும் எருசலேமுக்கு போனாங்க. 3 நாள் வரைக்கும் இயேசுவோடு உறவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன பேர்? யோசேப்பின், இயேசுவின் தாய், இயேசுவின் தகப்பன். ஆனால் 3 நாள் வரைக்கும் அவர் காணலை. இப்படி 3 நாளைக்கு பின்பு, எல்லாம் சொல்லுங்க சத்தமா, 3 நாளைக்கு இப்போ தான் தெரியுது அவர் யாரோட இல்லை. அவங்க நினைக்கிறாங்க, மரியாள் நினைக்கிறாங்க யோசேப்போடு இருக்கிறார், யோசேப்பு நினைக்கிறார் மரியாளோடு இருக்கிறார். அப்புறம் ஒரு வார்த்தை போட்டுருது, தங்கள் உறவின் முறையோடு இருப்பார்கள். எத்தனை நாள் பொறுத்து? திருப்பி. இப்போ 3 நாள் திருப்பி போகணும். எத்தனை நாள் ஆச்சு? 6 நாள் ஆச்சு. ஆனால் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? யாருடைய தகப்பன்? இயேசுவின் தகப்பன், இயேசுவின் தாய். ஆனால் இயேசுவோட உறவே இல்லை. எத்தனை பேர் புரியுது? இன்றைக்கி உறவு, அதாவது பேர் இருக்கலாம், நான் எம் பாஸ்டர், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் உறவே இல்லாமல் ஊழியம் பண்ணுறது அர்த்தமே இல்லை. அந்த வார்த்தை படிக்கிறேன், அந்த வார்த்தை படிங்க. நீர் அவரோடு
கவனிங்க, அந்த உறவை பிரிப்பதற்கு நிறைய சக்திகள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? இப்போ நாங்கள்லாம் ஊழியம் பண்ணுறோன்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்களை சந்திக்கிறோம். எவ்ரிடே நியூ சேலஞ்சஸ். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். நாங்கள் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்து கொள்ளுகிறது. புரியவே மாட்டேன்தில்லை. நான் கண்விழிப்ப முன்பதாகவே அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணி 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறது. ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது, ஜெபம் பண்ண சொல்லுது. எப்போ? 2:30 மணிக்கு. ஜெபம் பண்ணி முடித்தேன். என்னங்க சுருக்கமாக ஜெபம் பண்ணுறீங்க என்னை பார்த்து? 2:30 மணிக்கு எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுவாங்க? தூக்கமே அப்போ தான் வருது. புரிய மாட்டேன்தில்லை. தூங்குறதே 1 மணி 2 மணிக்கு தான். அப்போது அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுது. ஜெபத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. ஒருத்தன் கேட்குறான், நான் ஃபோன் பண்ணேனே ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னு. ஃபோன் எனக்கு தான், உனக்கு இல்லை. ஃபோன் எதுக்கு தான்? என் பயன்பாட்டுக்கு தான் ஃபோன், உங்கள் பயன்பாட்டுக்கு ஃபோன் இல்லை. எடுக்கணும் தான். அப்போ யோசித்து பாருங்கள், நாங்கள் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள். கவனி, இன்னும் சொல்ல விரும்புகிறேன். அந்த சமாதானத்தை கெடுப்பது, அந்த வார்த்தை திரும்ப போடுறீங்களா? சமாதானத்தை கெடுப்பது, அந்த வசனத்தை மட்டும் போடுங்க. சமாதானத்தை கெடுப்பது என்ன தெரியுமா? உறவு. அந்த உறவை கெடுப்பது என்னுடைய தவறு. புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லணும். கொஞ்சம் புரிய நினைக்கிறேன். சொல்லுங்கள். அவரோடு பழகி ஏன் பழக முடியல? பாருங்கள், நான் ஏன் அவரோட பழக முடியல? ஏன் அவரோட பழக முடியல? ஒன்று, அவர் எனக்கு பிடிக்கலை. இல்லை, நான் அவருக்கு பிடிக்காமல் இருக்கணும். இல்லை, ஏதோ ஒரு பிரிவினை இருக்கணும். நல்லா கவனிங்க. தேவனோடு பழகுவதற்கு எந்த தடையுமே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சில பேருக்கு அந்த ஒரு எண்ணம் வருது, எனக்கு இப்படி பண்ணிட்டாரே, எனக்கு இப்படி பண்ணிட்டாரே, எனக்கு இப்படி பண்ணிட்டாரே. யோசித்து பார்த்தீங்களா? எனக்கு ஒன்று பண்ணிட்டாரே. இந்த மாதம் முழுதும் ஒரே போராட்டம். எனக்கு என்னோடய மகளுடைய மகள் ஒருத்தி இருக்கிறாள். ஒரு சின்ன பொண்ணு, 5 வயது. ரொம்ப பிரில்லியன்ட் அவள். திடீர்னு அவளுக்கு ஒரு டெங்கு ஃபீவர். அவளுடைய அந்த பிளட் பிளேட்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு. 80க்கு கீழே வந்துருச்சு. அது 2 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். 2 வாரங்கள் பயங்கர போராட்டம். இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாள். ரொம்ப அறிவாளி. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இதெல்லாம் வரும், ஆனால் உறவை மட்டும் விட்டுறாதீங்க. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். வரும். எது வரும்? பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதை விட தேவ சமாதானம் வரும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், அந்த உறவு என்பது பழக்கத்தில் வரணும். சொல்லுங்கள். பழக்கம்தான் வழக்கமாய் மாறும். சொல்ல மாட்டீங்களா? பழக்கம் இல்லைன்னா, இப்போ நீங்கள் வர்றீங்களே, இது பழக்கம் தானே. இந்த பழக்கம் என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒன்றும் வேண்டாம். ஒரு 5 மணிக்கு ஒரு நாள் 2 நாள் எழுந்துருங்க. அந்த 5 மணிக்கு தொடர்ந்து எழுந்துப்பீங்க. எத்தனை பேர் அனுபவம் இருக்குது? ஒரு நாள் 5 மணிக்கு எழுந்துட்டிங்கன்னா திரும்ப அதே அந்த பழக்கம் அப்படி பாடியே, நம்முடைய இயற்கையான சரீரமே அப்படி மாறிடுது. அப்படியானால் சொல்லுங்கள், பழக்கம் தேவை. பழக்கம் இருந்தால் தான் வழக்கம் வரும். ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அவர் வழக்கத்தின்படியே ஜபாலயத்துக்கு போனார். என்னங்க? வழக்கத்தின்படியே. என்ன சொல்லுங்கள்? எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்கள். தேவனே, அந்த பழக்கத்தை எனக்கு தாங்க. என்ன பழக்கம் தெரியுமா? அவரோடு பழகிறது. திரும்ப சொல்லுகிறேன், சில பேரோடு பழகிட்டா ரொம்ப ஆபத்து. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சில பேரோடு பழகுனீங்களே, இன்றைக்கி பிரச்சனையும் அங்கே தான். புரியல? எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், ஊழியர். அவர் தெரியாமல் ஒரு கையெழுத்து போட்டார். அவர் ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியர். ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போட்டார். அந்த ஆள் பணம் கட்டலை. இன்றைக்கி அவருடைய சபை பூட்டப்பட்டது. அவர் வாங்கின காசு 20 லட்சம். இன்றைக்கி அது 2 கோடி ஆயிடுச்சு. இன்றைக்கி அவர் வீடும், அந்த ஊழியருடைய வீடும், அந்த ஊழியருடைய அந்த சபையும் பூட்டப்பட்டிருக்கிறது. இது உண்மை. அப்போ யோசித்து பாருங்கள், நீ யாரோடு பழகிறீங்க, ஏன் பழகிறீங்க, எதுக்காக பழகிறீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் பழக்கமெல்லாம் சில நேரங்கள் ஆபத்து. ஆனால் அவரோடு பழகினீங்கன்னா ஆசீர்வாதம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்கிறேன், நீ யாரோடு பழகிறீங்க என்பதை வைத்து உங்களை எடை போடலாம். புரியல? பேட்ட தாதாவோட, புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட ஒரு டிரைவர் ஒருத்தர் இருந்தார். அந்த டிரைவரு, நான் ரோட்டில் போகும்போதெல்லாம் பல பேர் எல்லாம் சென்னை பாஷை பேசுகிறான். அவங்ககிட்ட புரிய மாட்டேதில்லை. என் டிரைவர்கிட்ட, புரியுதா உங்களுக்கு? என்னென்னவோ பேசுகிறான். சென்னை பாஷை பேசக்கூட வார்த்தையெல்லாம் பேசுகிறான். அப்போ நினச்சிட்டேன், இவன் இங்கேருந்து வந்தவன் போலன்னு. அப்புறம் சொன்னேன், தம்பி நீ முதல்ல வேணாப்பா, நான் இன்னொரு ஆளை பார்க்குறேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், போன பிறகு உன்னை கூப்பிட்டு வந்த பிறகு உன்னை கூப்பிட்றேன்னே. இன்னை வரைக்கும் கூப்பிடவே இல்லை. புரியவே இல்லை. யாரோடு பழகிறீங்க என்பது பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், பக்குவப்பட்ட மக்களோடு பழகுங்க, ரொம்ப பக்குவமாக இருப்பீங்க. இந்த சில்லறையோடு பழக ரொம்ப சில்லறையாக இருப்பீங்க. புரிய மாட்டேன்ல?
சொல்லுங்கள், சில்லறையோட பழக்கினீங்கன்னா ஒன்று சொல்லட்டுமா, உங்கள் வார்த்தைகள் கூட உங்களுடைய உறவை, உங்களுடைய தேவனோடு இருக்கிற உறவை நிரூபிக்கும். தமிழ் புரியல. உங்கள் வார்த்தைகள் கூட உங்களுடைய முதிர்ச்சியை அது வெளிப்படுத்தும். சொல்லுங்கள் எல்லாரும், என் வார்த்தைகள் கூட முதிர்ச்சியை வெளிப்படுத்தும், உரை வெளிப்படுத்தும். பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். நல்ல உறவு இருந்துச்சு. இப்போ உறவு போயிடுச்சு. இப்போ என்ன சொல்ல தெரியுமா, இவனை யார் என்று அறியேன். இவன் வார்த்தை மாறுதா? என்னைக்கு வார்த்தை மாறுதோ அன்னைக்கு உங்களுடைய உறவு இல்லைன்னு அர்த்தம். கரங்களை புரியுதா சொல்கிற? புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், நேற்று வரைக்கும் சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்போ ஆண்டவர் சொன்னார், மாமிச ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திருக்கிற என் பிதா வெளிப்படுத்தினார். அப்படியானால் பிதாவின் வெளிப்பாட்டை பெற்ற ஒருவன் சொல்லுகிறான், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. தமிழ் புரியுது எல்லாருக்கும்? உறவுகள் இல்லாத போது வார்த்தைகள் மாறும். ஒரு ஆளை நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம், அவன் இந்த வார்த்தையை வைத்து அவருடைய முதிர்ச்சி புரிஞ்சிக்கலாம். என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. அந்த அம்மா உண்மையை சொன்னால் அவங்ககிட்ட நான் ஜெபத்தை கற்றுக்கினேன். 70ஆம் ஆண்டில் அவருடைய கணவர் விட்டுட்டு போயிட்டார். அந்த அம்மா இப்படி ஜெபிக்கும், ஆண்டவரே அவள் அவள் புருஷனோட போகிறான், இவன் எங்கே விட்டானே தெரியல, அவனை காலை உடைச்சி கையை உடைச்சி கொண்டு வாங்க ஆண்டவரே. இது ஜெபமா? இது இதனால தான் ஓடி போய் நினைக்கிறேன். அப்புறம் யார் பெட் ஃபேன்லாம் எடுக்கிறது? அவன் காலை உடைச்சி கொண்டு வரும் ஆண்டவரே. யார்? அந்நிய பாஷை பேசுகிற அம்மா. புரியுது அவங்களுக்கு? திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அந்நிய பாஷை அளவுகோல் அல்ல, தேவன் இருக்கிற உறவு தான் அளவுகோல். திரும்ப சொல்லுகிறேன், அந்த உறவை பிரிப்பதற்கு பல சக்திகள் உண்டு. அழகான ஒரு பாட்டு, பரிசுத்தம் அந்த பாரும் தேவாயின் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. அந்த பரிசுத்தத்திற்கு எதிராக பல என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? காணப்படுகிற சக்தி, காணக்கூடாத சக்தி. சில தெரியும், சில தெரியவே தெரியாது. உங்களுக்கு புரியுமா? எங்களுக்கு சில சக்திகள் புரியும், சில சக்தி புரியதே இல்லை. தெர் ஆர் சம் விசிபிள், தெர் ஆர் சம் இன்விசிபிள். எல்லாம் சொல்லுங்கள், தேவனோடு இருந்தால் சத்தமாக சொல்லுங்கள், அவரோடு பழகிட்டீங்கனாலே கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் சமாதானத்தை இழக்க மாட்டீங்க. ரொம்ப கஷ்டம் அது. தந்தா துதிப்போம், தராவிட்டா மிதிப்போம். புரியுதா உங்களுக்கு? தந்தா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சா, என்னத்த ஆண்டவர் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ பாடுறேன். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஒரு பின்பாட்டு பாடுறதுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க அங்கே. புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்கள், தேவனோடு இருக்கிற பழக்கம் சமாதானத்தை நல்லா கொஞ்சம் நல்லா சிந்திங்க, நல்லா கொஞ்சம் ஆழமாக கருத்தாக கேளுங்க. அவரோடு இருக்கிற பழக்கமே சமாதானத்தை ஏற்படுத்திடும். 1000 பிரச்சனை, 1000 போராட்டம், 1000 கண்ணீர், ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துங்களேன், உலகம் தராத சமாதான தேவன் தருவார். புரியுதா உங்களுக்கு? அதாவது எங்களுக்கெல்லாம் போராட்டம் நினைக்காதுங்க. ஏளனங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, பரியாசங்கள் உண்டு, எங்களுக்கு பின்னால் பேசுகிற பல ஆயிரங்கள் உண்டு. ஒன்று தெரியுமா, அவங்களுக்கு முன்னால் பேச அவங்களுக்கு சக்தி இல்லை, என்னதான் பின்னால் பேசுகிறாங்க. ஆனாலும் அவரோடு பழகிற அந்த சின்ன பழக்கம், சொல்லுங்கள் எல்லாரும், அவரோடு சொல்லுங்கள் எல்லாரும், அந்த பழக்கம் சமாதானத்தை தரும். 2ஆவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 2, ஒரு வில்லிங் ஹார்ட். பழக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கணும். கட்டாயப்படுத்தி யாரும் பழக்க வைக்க முடியாது. தமிழ் புரியுதுன்னு நினைக்கிறல? சொல்லுங்க, விருப்பம். சத்தமா. பையன் விரும்பிட்டான். என்ன பார்க்குறீங்க? பையன் விரும்பிட்டான், பொண்ணும் விரும்பிடுச்சு. பையன் சொல்கிறான், அடைந்தால் மகாதேவி இல்லையில் மரணதேவின்றான். பயமாக இருக்குதுல்ல? அடைந்தால் மகாதேவி இல்லையில் மரணதேவி. அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லுது. பையன் சிவப்பாக இருக்கிறான்னு. இந்த பொண்ணுக்கு தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் இந்த பொண்ணுடைய கண்ணு சிவப்பாயிடுன்னு தெரியல. சொல்லுங்கள், வில்லிங் ஹார்ட். சொல்லுங்கள், அந்த ஒரு மனப்பூர்வமான இதயம். திரும்ப சொல்கிறேன், சபைக்கு வரீங்களா? மனப்பூர்வமாய். ஆராதிக்கிறீங்களா? மனப்பூர்வமாய். காணிக்கை போடுறீங்களா? மனப்பூர்வமாய். ஊழியம் பண்ணுறீங்களா? மனப்பூர்வமாய். சொல்லுங்கள், அவரோட பழகும்போது சொல்லுவார், சந்தர்ப்பவாதி. புரியல உங்களுக்கு? இப்போ டெய்லி ஜெபம் பண்ணுறோமே, நம்ம டெய்லி ஒரு வார்த்தை சொல்கிறோம், தாரும் தாரும் தாரும். வாழ்க்கை முழுக்க என்னது தான்? நம்ம முழங்கால் போடும் ஆண்டவர் சொல்லுவார், கொள்ளடிக்கிற வந்திருக்கிறான். எங்கள் ஐயா கூட நான் அடிக்கடி 16 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அவரோட.
வருடங்களுக்கு. அப்போ சொல்லுவார், ஒரு நாள் பேசும்போது, ஸ்டீவன் இடத்த காலி பண்ணுன்னுவார். அது வேற ஒன்று சொல்லுவார், அது வாழை தூக்கிடுச்சுன்னுவார். புரியவே இல்லைல்ல அவருக்கு அந்த பகுத்தறிவு ஞானம். இந்த ஆளோட பேசுனேன்னா உனக்கு ஆபத்துன்னு சொல்லுவார். சொல்லுங்கள், தேவனோடு பழகுவதற்கு சத்தமாக சொல்லுங்கள், முதலாவது அவரை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், அவரை புரிந்து கொள்ளணும். சத்தமாக சொல்லுங்கள், சர்வஞானி, சர்வவியாபி, சர்வ வல்லவர், எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். நம்ம எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், ஒருவரை புரிந்து கொள்ளாமல் அவரோடு பழக முடியாது. கரங்களை வச்சு சொல்லுங்க, அவரை புரிந்து கொள்வது, சொல்லுங்க, அவரை புரிந்து கொள்வதற்கு அறிவு தேவையில்லை, ஆசை இருந்தால் போதும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நல்லா கவனிங்க. திருமணங்கள் என்னவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்க, அவரை கேட்டீங்க, இவரை கேட்டீங்க, அடுத்த வீட்டில் கேட்டீங்க, ஆஃபீஸில் கேட்டீங்க, வீட்டில் கேட்டீங்க, சுற்றி கேட்டீங்க, கடைசியில் பார்த்தா பூஜ்யம் ஆயிடுச்சு. புரியுதா புரியலையா? என்னங்க, யார் யாரும் கேட்டீங்களே, அவரை கேட்டீங்க, இவரை கேட்டீங்க, ஆஃபீஸில் கேட்டீங்க, சுற்றி கேட்டீங்க, கடைசியில் பார்த்தா என்னது, பையனுக்கு இது ரெண்டாவது. புரியவே மாட்டேங்குதுல்ல. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்கிற வார்த்தை அன்பானவர்களே சொல்லுங்கள், புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் சத்தமாக அவரோட பழகிட்டீங்கன்னா அவரை புரிஞ்சிக்கலாம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், அவரோட பழகிட்டீங்கனாலே சத்தமாக சொல்லுங்கள். பழக்கம் எப்படி வரும் தெரியுமா? பழக்கம் வாசிப்பது, அவரோடு பேசுவது, அவரை தியானிப்பது, அவருடைய வார்த்தைகளை கேட்பது. அவரோட பழக்கம் எப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை இப்படி ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது 22:1 22:1 இல்லை, ரெண்டாம் வசனம். எஸ், ஆமீன். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, எல்லாம் கரங்களை போய், தேவனே எனக்கு நான் பிரயோஜனமாக இருக்கிறத விட உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், சரீரத்தை பார்த்து, இந்த சரீரம் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். சத்தமாக கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லை, சரீரம் எனக்கே பிரயோஜனமாக இருக்காது. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுக்கு பயன்படாத நேரம் எனக்கு பயன்படாது, தேவனுக்கு பயன்படாத என் பணம் எனக்கு பயன்படாது, தேவனுக்கு பயன்படாத வீடு எனக்கு பயன்படாது. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் வீடுகளில் இந்த செல் குரூப் நடத்துறீங்க, ஜபக்கூட்டம்? எத்தனை பேர் உங்கள் வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்துறீங்கன்னு கேட்டேன். ஒத்தும் ஜபக்கூட்டம் நடத்துறது இல்லையா? ரொம்ப ஆவியம் எவ்வளையோ? ஆமாம், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்துறீங்கன்னு கேட்டேன். மந்த்லி மீட்டிங். நில்லுங்க சிஸ்டர், நில்லுங்க. தமிழே புரிய மாட்டேங்குது. ஏசப்பா, பாஸ்டர் பசங்க மட்டும் பண்ணிட்டு போங்க, எனக்கு கேள்விலாம் கேட்காதீங்கன்றீங்களா? நான் சொல்ல வந்த கருத்து தெரியுமா? தேவனுக்கு என் வீடு பயன்படலைன்னா அது எனக்கே பயன்படாது. சொல்லுங்கள், என் நேரம் கர்த்தருக்கு, என் சரீரம் கர்த்தருக்கு, என் வீடு கர்த்தருக்கு, என் பிள்ளைகள் கர்த்தருக்கு. எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைகளிடையே சபையில் போய் ஊழியம் செய்யி, சபையில் பாய் போடு, சேர் போடு, பெருக்கு, பாஸ்டருக்கு உதவியாயிரு? எத்தனை பேர் சொல்கிறீங்க? சொல்லி கொடுங்க. அவரை மாதிரி இரு, இவரை மாதிரி சொல்லாதீங்க, எங்கள் பாஸ்டர் மாதிரி இருங்க. சமீபத்தில் ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, எங்கள் அம்மா என்கிட்ட வந்தாங்க, பாஸ்டர் நீங்கள் அந்த பாஸ்டருக்கு புத்தி சொல்லுங்கன்னாங்க. பாஸ்டருக்கு நான் சொன்னேன், பாஸ்டருக்கு நான் எனக்கு புத்தி சொல்கிறதுன்னு இல்லை, எப்போ பார்த்தாலும் என் பையனை அவர் கூட்டிகிட்டே போகிறாருன்னு. என் பையன் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறாரு, அவன் படிப்பு கெட்டு போயிடுதுனாரு. அவர் நல்ல பாஸ்டர், திருமணமாகாத ஒரு ஊழியர், ரொம்ப இஸ் அ கமிட்டட் பாஸ்டர். அவன் கொஞ்சம் கீபோர்டு வாசிப்பான். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி கொடுங்க, சொல்லி வைங்க அந்த பாஸ்டருக்கு, உங்கள் நண்பர் அவர், சொல்லுங்கள் என் பையனை கூட வேணாம், எவ்வளோ பையன் இருக்கிறான், அவனை ஏன் கூட்டிகிட்டு போகிறாரு? நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் எப்படிங்க சொல்கிறது அவர்கிட்ட அப்படின்னு. இந்த அம்மா ஒரு நாள் சொல்லுது, நல்லா அந்த பாஸ்டரை நேரில் பார்த்தேன், நல்லா 4 வார்த்தை இருக்குன்னு கேட்டேன், நாக்கு பிடிங்கி சாவர மாதிரி கேட்டுருந்துச்சு. ஒரு 2 மாதம் பொறுத்துக்கு பார்த்தேன், உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு, குடிகாரனாக இருக்கிறான்னு. எத்தனை பேர் தமிழ் புரியுது? அவர் நல்லா கவனிங்க, அவரோடு இருக்கிற உறவு போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள், அவரோடு பழகிட்டாலே, சொல்லுங்கள், அவரோடு பழகிட்டாலே, சத்தமாக சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, அவரோட பழகி சுபாவங்கள் மாறிடுமே. இது முக்கியம். வசதி முக்கியமா, சுபாவங்கள் முக்கியமா? கரங்களை உயர்த்தி
சுபாவங்கள் மாறிடுச்சுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஆமீன் சொல்லணும். தமிழ் புரியவில்லை. சுபாவங்கள் மாற்றப்பட்டு என் சுபாவங்களாக மாறிடுச்சு, இங்கே வந்த பிறகு என் சுபாவங்கள் மாறிடுச்சு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்கள். இப்போ இத்தனை பேரா? ஆமாம், அப்படியா? சுபம் மாறிடுச்சாம்மா? அதை மூடி காட்டு தான் கேட்கணும். ராஜபாளையமாக சில நேரங்களில் சர்ச்சில் வந்து கிறிஸ்டோஃபர், வீட்டில் போன லூசிஃபர், இங்கே வந்தால் ஏஞ்சலு, அங்கே போனால் பிசாசு. புரியவே மாட்டேது. வாடா போடான்னு பேசுது புருஷனி. அந்த அம்மா கேட்டால் சொல்லுது, நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறனால அப்படி பேசுகிறது. புரியவே மாட்டேது. ஸோ அவரோட பழகிட்டிங்கன்னா என்ன சொல்லுங்க, அவரோட பழகிட்டிங்கன்னா சத்தமாக சொல்லுங்கள், சுபாவங்கள் மாறிடும். ஒரு 7 ஆசீர்வாதங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நம்பர் ஒன் அந்த வசனம் படிங்க. சொல்லுங்கள், சமாதானம். சத்தமாக சொல்லுங்கள். 2வது நன்மை. 3வது வசனம் அதில் போட்டிருக்குது 23 சொல்லுங்கள், திரும்ப என் வாழ்க்கை கட்டப்படும். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, என் வாழ்க்கை கட்டப்படும். சத்தமாக சொல்லுங்கள், திரும்ப என் வாழ்க்கை கட்டப்படும், என் ஜப வாழ்க்கை கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும், சமாதானம் கட்டப்படும், நிம்மதி கட்டப்படும். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. திரும்ப. சத்தமா. அதன் அர்த்தம் தெரியுமா? ஏதோ ஒன்று இட் இஸ் லாஸ்ட், ஆனால் தேவன் சொல்றாரு ஐ வில் ரிட்டர்ன். சொல்லுங்க, இட் இஸ் லாஸ்ட் பட் ஐ வில் ரெஸ்டோர். சொல்லு, தமிழ் புரியுதா? சொல்லுங்க, இழந்து போனேன் ஆனால் பெற்றுக்கொள்ளுவேன். லாஸ்ட் cannot be restored. உலகத்தில் கவனிங்க, அதாவது அவரோட பழகிட்டீங்கன்னா ஆத்துமாவிலும் இளைப்பாறுதல், சரீரத்தில் இளைப்பாறுதல். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தூக்கம் மாத்திரை போட தூக்கம் வரல, சேலஞ்ச் பண்ணுறேன், அவரோடு பழகுங்க, நல்ல தூக்கம் வரும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இது எங்கள் அனுபவம். அவரோட நல்லா ஜோம் பண்ணிட்டு தூங்குங்க, சூப்பராக தூக்கம் வரும். நீங்கள் நடந்தது என்ன, கொலை குற்றம், அதை பார்த்தீங்கன்னா அந்த கொலை தான் வரும். என்னட்டு பார்க்குறீங்க? நடந்தது என்ன பார்க்குறது இல்லையா? ரொம்ப முக்கியம். இப்போ அது நம்ம வீட்டில் நடக்கிறது என்ன நமக்கு தெரியல. நடந்தது என்ன கரெக்டாக 10:30 மணி தான் போடுறாங்க. அதை பார்த்து ராத்திரிலாம் கத்தி குத்து தான் வருது. நல்ல பாட்டு கேளுங்க, நல்ல ஜெபம் கேளுங்க, நல்ல பாஸ்டருடைய பிரசங்கம் கேளுங்க, அதை கேட்டு தூங்குங்க. சொல்லுங்கள், சோல் அண்ட் பாடி, ஆத்மாவின் இளைப்பாறுதல், சரீரத்தில் இளைப்பாறுதல். சொல்லுங்கள், அவரோட பழகிட்டீங்கன்னா என்ன சொல்ல, அவரோட பழகிட்டீங்கன்னா சத்தமாக சொல்லுங்கள், வாழ்க்கை கட்டப்படும். சொல்லுங்கள் சத்தமாக. பணத்தால் கட்டப்படாது, அறிவால் கட்டப்படாது, முயற்சியால் கட்டப்படாது, கர்த்தரால் மட்டும்தான் கட்டப்படும். இந்த பைபிளில் ஒரே ஒரு வசனம் மட்டும் இப்படி ஆரம்பிக்குது. பைபிள் 66 புஸ்தகத்தில் ஒரே ஒரு வசனம் மட்டும் இப்படி ஆரம்பிக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டார். ஆங்கிலத்தில் இஃப் நாட் அப்படின்னு ஆரம்பிக்கும். மற்ற எல்லாமே பாசிட்டிவில் ஆரம்பிக்கும். அந்த 127ஆம் சங்கீதம் மட்டும் ஏதாவது நெகட்டிவில் ஆரம்பிக்கும். இஃப் நாட், கர்த்தர் வீட்டை. அப்போ நீங்களும் கட்டலாம், அறிவால் கட்டலாம், பணத்தால் கட்டலாம், மாமியாரால் கட்டலாம், மாமனாரால் கட்டலாம். என்னோட பார்க்குறீங்க? பால் தங்கையா சொல்கிறாரு, மாமனார் வாங்கி கொடுத்த வண்டியில் போனால் டயர் வெடிச்சிடும்ன்றாரு. புரியவே மாட்டேதில்லை. அதை ஏன் இப்போ சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் கட்டப்பட்டதில்லை. எங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டது கர்த்தரால் தான். எங்களுக்கு பின்னணியே கிடையாது, எங்களுக்கு பேக்ரவுண்டே கிடையாது, எந்த பேக்ரவுண்டும் இல்லை. ஆனால் கர்த்தர் தான் பேக்ரவுண்ட். சொல்லுங்கள், அவர் சொல்லுங்கள், திரும்ப கட்டுவார். சத்தமாக சொல்லுங்கள், திரும்ப. அப்படி அர்த்தம் தெரியுமா? இட் இஸ் லாஸ்ட். அது எப்படி என் கை மீறி போயிடுச்சு, என் தவறோ, என்னோட ஆசையோ, என்னோட அவசரமோ, எப்படியோ ஐ லாஸ்ட் இட். ஹலோ, உங்கள் மொபைல் எப்படி காணாம போச்சு? தெரியாமலையா? என்னடி பார்க்குறீங்க? பாஸ்டர் அது வேற சொல்லி ஏன் பயமுறுத்துறீங்க? அதெல்லாம் நடக்காது. காணாமல் போனது எதனால தான்? ஒரு பொருள் காணாமல் எதனால் போச்சு? என்னங்க? அறியாமையினால். ஏதோ ஒன்று நம்முடைய அதாவது ஞாபக மறதி. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நல்ல கவனிங்க, இதெல்லாம் இழந்தாயோ எல்லாம் திரும்ப கட்டப்படும். எல்லாம் சொல்லுங்கள், தோஸ் who knows English, lost will be restored. இழந்து போன ஒன்று திரும்ப பெற முடியாது. கவனிக்கிறீங்களா? நல்ல, இழந்து போன ஒன்று. ஸ்கூலில் பாருங்கள், நம்ம எல்லாம் அந்த ஆஃப் ஹேண்ட் போட்டுக்கினேன், புரியுங்களா? அந்த ஒரு பை எடுத்துக்கினேன் போனோமே, அது திரும்பி வருமா? இப்போது இதுவே திரும்பி வர மாட்டேங்குது. புரியலைங்களா? ஐயா மிஸ் நல்லா இல்லை, நான் இதோட பெருசாக வச்சுருந்தேன். பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் மாடலாக வரும்போது நல்லா பெருசாக வச்சுருப்பேன் நான். இப்போ எங்கே போச்சுன்னே தெரில. சொல்லுங்கள், லாஸ்ட். ஆனால் தேவன் சொல்கிறார், ரொம்ப இதை விட பெருசாக வச்சுருந்தேன் பிரதர். சொல்லுங்கள், லாஸ்ட் பட் ரெஸ்டோர். சொல்லுங்கள், அது இழக்கப்பட்டது, ஆனால் தேவன் திரும்ப தருவார்.
அவரோட பழகிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அவரோட பழகிட்டீங்கன்னா எல்லாமே திரும்ப சொல்லுங்கள், எல்லாம் திரும்ப, வாழ்க்கை திரும்ப, ஆரோக்கியம் திரும்ப, நிம்மதி திரும்ப, வசதிகள் திரும்ப, மகிழ்ச்சி திரும்ப, எல்லாவற்றையும் அவர் கட்டுவார். அந்த வசனம் போட்டிருக்குது, God will build it. அவர் சொல்லுவார், திரும்ப கட்டப்படுவீர். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆமேன். அவரோடு பழகிட்டீங்கன்னா கவனிங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே தூரம் போயிடும், எதெல்லாம் தேவையில்லை தூரமாக போயிடும். அந்த வசனம் படிக்கிறீங்களே, எல்லாவற்றையும் தூரமாக்குவீர். வசனம் படிங்க, சொல்லுங்க, தூரமாக்குவீர். உன்னை கட்டுறாரு, உன்னை தூரப்படுத்துறாரு. கரங்களை உயர்த்தி. ஒன்றை கட்டுகிறார், இன்னொன்றை தூரப்படுத்துகிறார். எது வேணும்? எல்லாம் கரங்களை உயர்த்தி. தேவனே, என் வாழ்க்கை எதெல்லாம் தூரமாக போகணுமோ அதெல்லாம் தூரமாக போகல, இன்னும் அதெல்லாம் தூரமாக்குங்க ஆண்டவரே. என்னை சீரியல் தூரமாக்கலை அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சீரியல் நோ, குடியை கெடுக்கும். சன் டிவி, விஜய் டிவி குடும்பங்களை கெடுக்கும். மாமியாரை போட வேண்டுமா? சன் டிவி பார். மனைவி புருஷனை போட வேண்டுமா? ஜி டிவி பார். அந்நிய பாஷை நல்லா பேசுகிறீங்க. நான் ரொம்ப பைத்தியமாக இருந்தேங்க, ரொம்ப பைத்தியம். ஒரே படத்தை 13 தடவை பார்த்துருக்குறேன். இங்கே தான் ஒரு நாள் ஐயா கேட்டார், தம்பி ரொம்ப நாள் சபைக்கு வரைய தம்பி ஞானசானம் எடுக்கலன்னு கேட்டேன். இங்கே தான் கேட்டார். நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா ரொம்ப கஷ்டம்னு. நான் அவர் என்ன சொன்னார், நான் தான் கொடுக்குறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நான் தான் கொடுக்குறேன், உனக்கு என்ன கஷ்டம்னாரு. நான் சொன்னேன், ஐயா நான் சாப்பாடு இல்லாமல் இருப்பேன், ஐயா சினிமா இல்லாமல் இருக்க மாட்டேன். இங்கே இந்த சபைக்கு வந்ததே எனக்கு தெரியுமா? அதாவது மே மாதம் 1970 ஜீவநாடின்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் கிரவுண்ட் தியேட்டரில். ஜீவனே இல்லாமல் வந்தேன். அங்கே தான் நான் இங்கே ஜீவன் பெற்றேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி ஞானசானம் எடுப்பா, எல்லாம் பார்த்து பண்ணார். 55 வருஷம் ஆச்சு, சின்ன திரையிலையும் பார்க்கல, பெரிய திரையிலையும் பார்க்கல. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? தம்பி நம்புறியாமா? சின்ன திரையிலையும் பார்க்கல, ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? என் மனசாட்சி சாட்சி, என்னோடு இருக்கிற ஆவியான சாட்சி. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன் தெரியுமா? அதில் நான் ஊறி போயிருந்தேன். இன்னொரு சாட்சி சொல்கிறேன். நான் ரொம்ப கதை புஸ்தகம் நிறைய புக்கு படிப்பேன். அந்த நாட்களில் ஜெயகாந்தன் அந்த நிறைய புக்கு படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் என்னைக்கு நான் வேத தூக்க ஆரம்பித்தேனோ, இன்றைக்கி நியூஸ் பேப்பரோட படிக்கிறது இல்லை. ஒரு ஆமின்னு கூட சொல்ல மாட்டேன். நீ படியில் எனக்கு என்ன ஆன்றீங்களா? சொல்லுங்கள், தூரமாக்குவீர். எல்லாம் கரங்களை சொல்லுங்கள், தேவனே எதெல்லாம் தூரமாக்கணுமோ சத்தமாக சொல்லுங்கள். உமக்கும் எனக்கும் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் தூரமாக்குங்க. இப்போ நீங்கள் மாமியார் நினச்சி சொல்கிறீங்களான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், தூரமாக்குங்க ஆண்டவரே. சத்தமாக எதை தூரமாக்கணும் விரும்புகிறீங்க? ஹலோ, இவர் நினைக்கிறாரு, ஆண்டவர் எதை தூரமாக்கிடுங்க ஆண்டவரேன்னு. எதை? என் மனைவி ஊருக்கு போயிட்டா, சொல்லுங்கள் தூரமாக்குங்க ஆண்டவரே. சத்தமாக உமக்கு எது பிடிக்கலையோ அதை தூரமாக்குங்க. கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், மூர்க்கமாக இருக்கலாம், அடுத்தவளை குறித்து குறை சொல்லுவதாக இருக்கலாம், சொல்லுங்க தூரமாக்குவார். அவரோடு பழகிட்டாலே திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, உங்களால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரை தவிர. இப்போ பல காரியங்கள் செய்கிறீங்களே, இந்த பாருங்கள், இந்த மறுவாழ்வு இல்லத்துக்கு போகிறான் பார்த்தீங்களா, குடிக்கிறதுக்கு குடி நிறுத்திட்டானா, போயிட்டு வந்த பிறகு இன்னும் குடிக்கிறான். என்னடி பார்க்குறீங்க? சீர்திருத்த பள்ளி சீர்திருந்துறானா? என்னங்க சீர்திருத்த பள்ளிக்கு போய் சீர்திருத்தானா? அப்போ ஒரு கொலை பண்ணால் இப்போ 4 கொலை பண்ணுறான். அப்படின்னா இந்த பூமியில் எதுவுமே நம்ம கட்ட முடியாது, இவர் மட்டும்தான் கட்ட முடியும். சொல்லுங்கள், வாழ்வை கட்டுவார், குடும்பங்களை கட்டுவார், சொல்லுங்கள் நித்தியத்தை கட்டுவார், என் பிள்ளைகளை கூட கட்டுவார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், திரும்ப. அதனோட கருத்து என்னவென்றால், அது என் கை மீறி போயிடுச்சு. உலகம் சொல்லுது அவ்வளோதாங்க, வராது. ஒன்று சொல்லட்டுமா? திரும்ப ஆரோக்கியத்தை கட்டுவார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் அப்போலோவுக்கு போயிட்டு வெளியே வரும்போது 13 கிலோ குறைஞ்சிட்டேன். 13 கிலோ குறைஞ்சிட்டேன். என்னை பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் தேவன் எனக்கு அப்படி இல்லை. எப்படி உள்ளே போனேனோ அப்படி எனக்கு நான் இருக்கிறேன். அப்படின்னு சொல்லுங்கள், திரும்ப. சத்தமாக சொல்லுங்கள், என் கை மீறி போனதெல்லாம் திரும்ப தேவன் கையில் கொண்டு வருவார். அடுத்து ஒன்று சொல்ல, அடுத்து ஒன்று படித்து பாருங்க. 24 தம்பி சொல்லுங்க, பொருளாதார ஆசீர்வாதங்கள். 24 சொல்லுங்க, தூளை போல பொன்னையும். தம்பி நான் போட்டிருக்கிறேன் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். சொல்லுங்க, தூளை போல பொன்னையும்
ஆற்றுக்கற்களை போல. ஹலோ, அந்த வார்த்தையை படிக்கணும். சொல்லுங்க, அந்த தமிழ் போடுங்க தம்பி. சொல்லுங்க, சம்பாதிப்பேன் அல்ல சேர்த்து வைப்பேன். நல்லா கவனிக்க அந்த வார்த்தையை, ஆங்கிலம் புரிந்தவர்கள் சொல்லுங்க. தூளை போல பொன்னையும் ஆற்றுக்கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும். நல்லா கவனிக்க அந்த வார்த்தையை. ஆவியார் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். நான் சம்பாதிக்கலை, அது தமிழில் சொல்கிறேன். ஐ cannot earn but I can receive. நான் அதாவது சம்பாதிக்கலை, நான் பெற்றுக்கொள்கிறேன். எல்லாம் கை நீட்டி சொல்லுங்கள். கை நீட்டி சொல்லுங்களேன். பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே தேவையில்லை, அவர் கொடுத்தார், நான் வாங்கிட்டேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த ஊழியத்தை நாங்கள் சம்பாதிக்கவில்லை, இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டோம். கவனிங்க, மெட்டீரியல் திங்ஸ் cannot meet the needs. உலகத்தினுடைய இந்த ஆசீர்வாதம் நம்மளை திருப்திப்படுத்தாது, தேவன் மட்டும் திருப்திப்படுத்தும். ஆனால் அதை தருகிறார். முதல்ல என்ன பாருங்க, முதல்ல அந்த வசனம் படித்து பாருங்க. 21. முதலாவது ஆவிக்குரிய நன்மைகளை தருகிறார், இரண்டாவது சரீர நன்மைகளை தருகிறார். முதல்ல அவரோடு பழகிட்டோம்னா சமாதானம். இரண்டாவது இப்போ போட்டார் பார்த்தீங்களா, என்ன போட்டு தெரியுமா? சொல்லுங்க, அடுத்த வார்த்தை சொல்லுங்க, சேர்த்து வைப்பேன். சத்தமா சொல்லுங்க. தங்கம் பொண்ணு. என்ன வேலை இன்னைக்கு என்ன வேலை விற்குது? இன்னைக்கு என்ன விலைக்குன்னு கேட்டேன். அதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இன்றைய நிலவரம் சொல்லுங்க. அது தேவை, அது மாத்திரம் என் வாழ்க்கையின் தேவை சந்திக்க முடியாது. சொல்லுங்க, சேர்த்து வைப்பேன். புரியுங்களா? என்ன பாருங்க, உழைப்பு, நம்முடைய பிரயாசங்கள் அதெல்லாம் ஒன்றுமே பயன்படலை. புரியுதா உங்களுக்கு? ஆகாயில சொல்லுகிறார், நீங்கள் திரளாய் விதைக்கிறீங்க, கொஞ்சமாக இருக்கிறீங்க, என்னவோ பண்ணுறீங்க, ஆனால் ஒன்றுமே உங்களை திருப்தி ஆக்கலை. அப்படியானால் திருப்திப்படுத்துகிற ஒருவர் கர்த்தர் மட்டும்தான். சொல்லுங்க, சேர்த்து வைப்பேன். சத்தமா கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அதை அவரோடு பழகிட்டா தங்கம் என்னை தேடி வருது, பொண்ணு என்னை தேடி வருது. பெண் அல்ல, பொண்ணு. ஆமேன். வாய்ப்புகள் தேடி வரும், வசதிகள் தேடி வரும். நாங்கள் பிறக்கும்போது அம்பானி குடும்பத்தில் பிறக்கலை, ஆனால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒன்றுமே இல்லை, அவரோடு இருக்கிற பழக்கம்தான். 55 ஆண்டுகளாக அவரோடு பழகிறோம். அந்த பழக்கம்தான் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், இட்டர்னல் ஸ்பிரிட் நீட் ஆக்டிங் ஆஃப் இட்டர்னல் காட். கவனிங்க, தேவனோடு பழகுவதற்கு என்ன வேணும் தெரியுமா? நித்திய தேவனோடு பழகுவதற்கு அந்த நித்திய ஆவி தேவை. சொல்லுங்க, அவரோடு பழகுவதற்கு சத்தமாக சொல்லுங்களேன், அந்த சுபாவம் தேவை. அது இன்னொரு ஒன்று சொல்கிறேன், அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள் எல்லாரும், அடுத்து சொல்லுங்கள். சேர்த்து வைப்பேன். 24, 25. ஆமேன். சொல்லுங்க, அப்பொழுது. ஆமேன். நான் சொல்லட்டுமா? உண்மையா தேவனோடு பழகிறவங்களுக்கு வெள்ளின் மேலே பொண்ணு மேலே ஆசை வராது, ஆண்டவர் மேலே தான் ஆசை வரும். சொல்லுங்க, அவர்தாமே. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அதில் ஒரு பாட்டு 26. யார் மேலே மகிழ்ச்சி? யார் மேலே மகிழ்ச்சி தெரியுமா? சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சி. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. தேவனே, அது இருக்கட்டும், வெள்ளியும் பொண்ணு இருக்கட்டும், ஆனால் மகிழ்ச்சி உங்கள் மேலே தான். ஒன்று சொல்லட்டுமா? தந்தவரை அன்பு கூறாதிருங்கள், தந்தவரை அன்பு கூறுங்கள். வெள்ளியும் பொண்ணு அவர் கொடுத்தாரு, ஆனால் மகிழ்ச்சி யார் மேலே இருக்கணும்? சத்தமா ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், சின்ன கேள்வி. ஜெபித்து கிடைத்த வேலை, ஆனால் ஜெபிக்க முடியல. ஜெபித்து கிடைத்த பிள்ளை, ஆனால் ஜெபிக்க முடியல. நான் சொல்ல விரும்புகிறேன், எல்லாம் இருக்கட்டும், அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிங்க. சொல்லுங்கள், அவர் மேலே மன மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் மகிழ்ச்சி யார் மேலே? உண்மையாவா? அப்படியா? உன்னை வந்துக்கிறாங்களா? அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. எனக்கு சொல்கிறாரு, என் மனைவி செத்து போயிட்டாள்னா எனக்கு உலகமே இல்லைன்றார். அது உண்மைதான், உண்மைதாங்க. நம்முடைய மகிழ்ச்சி பொருட்கள் மேல் அல்ல, நம்முடைய மகிழ்ச்சி அந்த பொருட்களை தந்தவர் மேல். திரும்ப சொல்கிறேன், இந்த பூமியில் எது மேல் மகிழ்ச்சியாக இருக்காதீங்கய்யா ப்ளீஸ். அந்த மகிழ்ச்சி உங்களோட சீக்கிரம் போயிடும். சொல்ல தமிழ் புரியுதா? இந்த பூமியில் எது மேல் மகிழ்ச்சியாக இருக்காதீங்க. யோனா ஆமனுக்கு செடி நிமித்தம் சந்தோஷப்பட்டான், ஆமனுக்கு செடி பட்டு போயிற்று. இத்தனை பேர் புரியுது? யோனா ஆமனு செடி நிமித்தம் சந்தோஷப்பட்டான். வசனம் போட்டுருது, அவன் மனமடிவுக்கு நீங்களாக்கும்படியாக ஒரு ஆமனுக்கு செடி கர்த்தர் வளர விட்டார். சொல்லுங்க, வளர விட்டார். கரங்க சொல்லுங்க, வளர விட்டார்.
நான் வளர்ந்தது அவரால் தான், நான் வாழ்வது அவரால் தான். அந்த வசனம் போட்டுருது, கர்த்தர் வளர விட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அவர் தான் என்னை வளர வச்சிருக்கிறாரு, என்னை வாழ வச்சிருக்கிறாரு. இந்த வீடு அவரால் தான், இந்த வாழ்க்கை அவரால் தான், இந்த சுகம் அவரால் தான், இந்த சொத்து அவரால் தான், இந்த பேங்க் பேலன்ஸ் அவரால் தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இருக்கிறீங்களா? இது மேலே மகிழ்ச்சி. அந்த வசனம் படிங்க தம்பி, வசனம் போட்டீங்களா? இந்த மண்பாண்டத்தில் இந்த மிகப்பெரிய பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, அவர் மேலே மகிழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அந்த வசனத்தில் சேர்த்து படிக்கிறீங்களா? சொல்லுங்க, சர்வ வல்லவர் மேல். எல்லாம் கண்களை மூடி, நான் முடிக்கல இன்னும். சொல்லுங்க, தேவனே எனக்கு எல்லாம் இருக்கலாம், என் மகிழ்ச்சியை நீங்கள் தான், என் மகிழ்ச்சியை நீங்கள் தான். மகிழ்ச்சி அது மேலே இல்லை. கவனிங்க, எல்லாம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், பிரம்மாண்டமான வீடு இருக்கலாம், ஹலோ ஒரு BMW இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் தருகிற மகிழ்ச்சி அன்ஃபெயிலிங் ஜாய். அந்த வசனம் போட்டிருக்குது, தேவனோடு தான் மகிழ்ச்சி. கரங்களை உயர்த்தி. நான் நிறைய பேர் பார்க்குறேங்க, ஒன்றுமே இல்லை ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சில பேர் எல்லாம் இருக்குது, இப்போ பார்த்தாலும் அந்த பஞ்சப்பாட்டு பாடுறாங்க. புரியுதா? சில பேர் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு தான். எது கொடுத்தாலும் என்னது, இன்னாத்த கொடுத்தாரு, இன்னாத்த கொடுத்தாரு. ஆமேன் சொல்லுங்க. சுத்த இருதயத்தால் மட்டுமே அவருக்குள்ளே களி கூற முடியும். சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்ல தமிழ் விளங்குதா உங்களுக்கு? இல்லை, உங்களை பார்த்து கேட்குறது தப்பு. அது மாதிரி சொல்லுங்க. களி கூற முடியல, பாட்டு பாடுறோம், களி கூறுவோம், களி கூறுவோம். எது மேலே? கத்த தந்த சின்ன கேள்வி கேட்குறேன். உங்கள் மகிழ்ச்சி கவனிங்க, அதாவது தந்தவரா தந்தவைகளா? என்னங்க? அப்படியா? அப்படியா? எங்கள் விசுவாசி ஒருத்தர் கார் வாங்கினார். 6 மணிக்கு எழுந்தவன் நேரம் கார் துடைக்கிறார். டெய்லி அவர் துடைக்கிறார், பையன் துடைக்கிறான். என்னடான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், புது காரு. புரிய மாட்டேங்குதுல்ல. அது இருக்கட்டும் பிரதர், நீங்கள் கார் வைங்க, ஹெலிகாப்டர் கூட வச்சிங்க, நீங்கள் என்ன வேணால் வச்சிங்க வீட்டில். ஆனால் தந்தவைகளை விட அந்த தந்தவர் இன்றைக்கே மாற மாட்டார். இது மாறிடும். இது மாறாதா? என்னங்க? ஒரு நாள் என்ன ஆகிடும்? அது எல்லாமே போயிடும். புதுதா உங்களுக்கு? இந்த கார் வச்சுக்கிறவங்க படுகிற பாடெல்லாம் ரொம்ப பெரிய பாடு. என்ன பிரதர், கார் வச்சுக்கிறவங்க பாடெல்லாம் பெரிய பாடு. ஏன்டா கார் வாங்கினே தெரில. யோசித்து பாருங்க. அது அது முக்கியம் அல்ல, இவர் தான் முக்கியம். சொல்லுங்கள். அடுத்த வார்த்தை வேகமாக முடிச்சிடுறேன். எல்லாம் சொல்லுங்கள் அந்த வசனத்தை. சொல்லுங்கள், சர்வ வல்லவர் மேல் 26 கடைசி வார்த்தை, 26 கடைசி வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தை. உம்முடைய முகத்தை, உம்முடைய முகத்தை. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, இப்போ தப்பு பண்ணவன் தரையை பார்ப்பான், தப்பு பண்ணாத முகத்தை பார்ப்பான். ஒன்றுமே வேணாம். கவனிங்க, அந்த வார்த்தையை போட்டிருக்கிறேன். புதுப்பிக்கப்பட்டவர்கள் மட்டுமே தேவனின் மகிழ்ச்சியை உணர முடியும். எல்லாம் சொல்லுங்கள். தேவனால் புதுப்பிக்கப்பட்டவர்கள் மட்டுமே தேவ மகிழ்ச்சி உணர முடியும். மகிழ்ச்சி 2 வகையான இருக்குது. ஒன்று டெம்பரரி, தற்கால மகிழ்ச்சி. ஆனால் இன்னொன்று இருக்குது நித்திய மகிழ்ச்சி. தேவன் சொல்லுகிறார், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். சொல்லுங்க, இந்த மகிழ்ச்சி எதனால தெரியுமா? அந்த போட்டிருக்கேன் பாருங்க. யார் தெரியுமா? சொல்லுங்க. அவரோட ஒப்புரவாகுதல். தவறுதான் இருக்குது, பிரச்சனை இருக்குது தான் செய்யுது, போராட்டத்துக்கு தான் செய்யுது. இப்போ நாங்கள்லாம் தப்பே பண்ணன்னு சொல்லலை, நிறைய இருக்குது, கமிட் மிஸ்டேக்ஸ். ஆனால் அடுத்த நேரமே அவனோட ஒப்புரவாயிடுங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சண்டை இல்லாத வீடு ஏதாவது உனக்கு கை தூங்க. எங்கள் வீட்டில் சண்டையே வரலன்னு. எங்கள் வீட்டில் சண்டையே வரதில்லை. சண்டை போட்டு தான் பாஸ்ட் இப்போயே வந்துக்கிறோம். 2வது சர்வீஸ்க்கு போகலான்னு சொன்ன, அவள் கேட்க மாட்டேன்றா. முதல் சர்வீஸ்க்கே போகலான்றா. அந்த ஆள் சொன்னேன் 2வது சர்வீஸ்க்கு போகலான்னு. எங்கள் புருஷன் முதல் சர்வீஸ்க்கே போகணும், நான் அங்கே போகணும் இங்கே போகணும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி கூட்டின்னு வந்துக்கிறோம். அந்த ஆள் பரவாயில்ல. உடனே 6 முடிஞ்ச பிறகு என்ன ஆகிடுங்க? சத்தமாக ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, ஒரு குற்றவாளி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குற்றவாளி என்றைக்குமே தரையை பார்ப்பான், குற்றம் பண்ணாத முகத்தை பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? குற்றம் பண்ணாதவங்க. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் அப்படியே. ஒன்று 8 படிக்கும், ஒன்று 2 படிக்கும், 1 படிக்கும், ஒன்று 3 படிக்கும், ஒன்று 5 படிக்கும். அப்படி தான் 3 பேரும் இங்கே தான் இந்த சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவர் லேடியில். இந்த பிள்ளைகள் எப்போ வந்தாலும் என்னை பார்த்து தான் தூங்குவாங்க.
என்னை பார்த்து தான் தூங்குவாங்க. அப்போ நாங்கள்லாம் நடந்தான் வருவோம். அவர் இந்த பக்கம் போவார், நான் அந்த பக்கம் போவேன். ரொம்ப கஷ்டம். புரிய அவங்கள அந்த வசதிகள்லாம் அப்போல்லாம் வாகனங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. நடந்து போவாங்க, இல்லாட்டி நடந்தான் போவாங்க பிள்ளைகள். எவ்வளோ நேரமானாலும் பிள்ளைகள் விழித்திருப்பார்கள். அந்த பிள்ளைகள் தூங்கிட்டாங்கன்னா அன்றைக்கி ப்ராக்ரஸ் இப்படி வந்துக்குதுன்னு அர்த்தம். புரியவே மாட்டேங்குதுல்ல. 3 பேரும் தூங்கிடுவாங்க. என்ன அர்த்தம்னா அன்றைக்கி ப்ராக்ரஸ் இப்படி வாங்கியிருக்கான்னு அர்த்தம். எப்போ தருவாங்க? கையெழுத்து வாங்குவாங்க, அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில். புரியவே மாட்டேங்குதுல்ல, புரியவே மாட்டேங்குது. தமிழில் 5 மார்க்கு புரியல. எல்லாம் அது என்னன்னு தெரியல. கிறிஸ்தவ பிள்ளைங்களாம் அப்படி தான் இருக்குதுங்களே, 2 மார்க் 3 மார்க் தான் வாங்குதில்ல. உங்கள் பிள்ளை நல்லா வாங்கிடுதா? ஆனால் எப்படியாவது பசங்கள்லாம் எம்ஃபில் படிச்சுட்டாங்க, எம்பிஏ படிச்சுட்டாங்க, சிஏ படிச்சுட்டாங்க, எம்ஏபி எல்லாம் படிச்சுட்டாங்க. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதாவது தப்பு பண்ண என்ன பண்ண முடியாது சொல்லுங்கள். அவருடைய முகத்தை சத்தமாக சொல்ல, அவருடைய முகத்தை எல்லாம் கரங்களை உயர்த்தலாம் நல்லா சொல்லுங்கள். அவருடைய முகத்தை நான் பார்ப்பேன். ஆண்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் பாஸ்டரை பார்த்து பிரைஸ் லாட் சொல்கிறீங்க? சபை முடிஞ்ச பிறகு வீடு தீப்பத்தி எது போல் நீங்கள் ஓட, உங்கள் பின்னால் அவர் ஓட, இவர்கள் ஓட முடியாது. இப்போது என்னங்க அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்லாம்? ஏன் பார்க்க முடியலன்னா என்ன இல்லை தெரியுமா? சத்தமாக அந்த வசனம் பாருங்க, மன்னிக்கப்பட்டவர் மட்டுமே அவர் நோக்கி பார்க்க முடியும். சொல்லுங்கள் எல்லாரும், மன்னிக்கப்பட்டவர் மட்டுமே. சத்தமாக சொல்லுங்கள். இனிமேலாவது நீங்களாக வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அவரை என்னோட பார்க்குறீங்க சொல்லுங்கள். அவர் முகத்தை சத்தமாக சொல்லுங்கள், ஏறெடுப்பேன். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அடுத்து ஒரு வார்த்தை 27ஆம் வசனம். 27ஆம் வசனம் சத்தமாக சொல்லுங்கள். அவரை நோக்கி நல்ல குணிங்க, உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். தம்பி இங்கிலீஷில் போட்டிருக்கிறேன், ஆன்சரிங் ப்ரேயர். ஆன்சரிங் ப்ரேயர். உங்கள் ஜெபங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள், என் ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படும். சத்தமாக சொல்லுங்கள், ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படும். சத்தமாக சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் ஜெபங்கள் கேட்கப்படும். எப்போ தெரியுமா? அவரோடு உறவு, அவரோடு பழக்கம், அவர் அறிந்து கொள்வது. சொல்லுங்கள், எத்தனை பெரிய வாய்ப்பு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடைசி சொல்ல முடிக்க விரும்புகிறேன். 28ஆம் வசனம் சொல்லுங்கள், கனி உள்ள ஒரு வாழ்க்கை. 28 கனி உள்ள ஒரு வாழ்க்கை. 28 எஸ் ஆமேன். ஆங்கில வேத, அதாவது சரி இது அப்படியே படிங்க, எல்லாம் வேத கையில் எடுங்க. சொல்லுங்கள், ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும், நிலைவரப்படும். நீ 1000 பிளான் பண்ணுங்க, திட்டங்கள் போடுங்க, தீர்மானங்கள் போடுங்க, அவரோடு உறவு இல்லைன்னா எதுவுமே வாய்க்காது. நல்ல கவனிங்க, புரியுதா உங்களுக்கு? ஏன் வாய்க்கலை? ஹலோ, இத்தனை பொண்ணு பார்க்குறீங்க, இத்தனை மாப்பிள்ளை பார்க்குறீங்க, இத்தனை வீடு பார்க்குறீங்க, இத்தனை வேலைக்கு போகிறீங்க, ஒன்றுமே வாய்க்கலை. வாய்ப்பதற்கு ஒரே வழி அவரோடு உள்ள உறவு. சொல்லுங்கள், அவரோட உள்ள உறவு. ஸோ அந்த உறவு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் எல்லாரும், வேலை கன்ஃபார்ம். சத்தமாக சொல்லுங்கள், புருஷன் கன்ஃபார்ம். அப்படியா? மாப்பிள்ளை கன்ஃபார்ம், பொண்ணு என்னோட பார்க்குறீங்க, வீடு பரலோகம் கன்ஃபார்ம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நிலை வரப்படும். சத்தமாக நிலை வரப்படும். நீ நிலைவரமாக இல்லையே? நிலைவரமாக இருக்கிறீங்களா? ஐயா, நாளையிலிருந்து அடுத்த சண்டே நிலைவரமாக இருக்கிறீங்களா? ஒரே மாதிரி திடீர்னு மேலே போகிறீங்க, திடீர்னு கீழே வரீங்க. தமிழ் புரியலையோ? எல்லாம் சொல்லுங்கள், நிலைவரமாக இருப்பேன். சத்தமாக உங்கள் தலைமையில் கை வைங்க. தேவனே, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க. இங்கே வந்தால் தூதன், இங்கே வந்தால் ஏஞ்சல் ஆயிடுறேன், இங்கே வந்தால் ஏஞ்சல் ஆயிடுறேன், வீட்டில் போனால் லூசிஃபர் ஆயிடுறேன். புரிய மாட்டேன். கேட்டால் டென்ஷன் ஆயிடுறேன். இல்லைங்க, அவரோடு பழகிட்டு டென்ஷனே வராத. அவரோடு பழகிட்டிங்கன்னா அவரை மாதிரி மாறிடுவீங்க. யார் யாரோட பழகிறாங்களோ அவங்க மாதிரி மாறிடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? யார் யாரோட பழகிறாங்களோ, ஆமீன், உங்கள் பாஸ்டரோட பழங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? இந்த டென்ஷன் பேரோட பழகினா ஆகிடுவீங்க. ஐயோ, சில பேர் டென்ஷன்லேயே பிறந்து டென்ஷன்லேயே வாழுதுங்க. இதில் வேறு அந்நிய பாஷை பொழந்து கட்டுதுங்க. எல்லாம் சொல்லுங்கள், தேவனே நிலைவரமான ஆவியை தாங்க ஆண்டவரே. சத்தமாக சொல்லுங்கள், 1ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் 30ஆம் தேதியும்
நிலைவரமான ஆவியை தாங்க. 1ஆம் தேதி ஆனால் ஒரே என்றும் ஆனந்தம். 2ஆம் வாரத்தில் கொஞ்சம் கூறியது. 3ஆம் வாரம் ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து. 4ஆம் வாரம் அந்தோ கல்வாரில் அருமை ரட்சகரே. என்ன ஆயிடுது சொல்லுங்க? நிலைவரமான ஆவியை தாங்க ஆண்டவரே. நல்ல கஷ்டம் அது. பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், இல்லாமல் மத்தியில், ஏளனங்கள் மத்தியில் சொல்லுங்க, லார்ட் கிவ் அஸ் a steadfast spirit. சொல்லுங்க, ஆண்டு நிலைவரமான ஆவியை தாங்க. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக ஒரு வார்த்தை, அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. சொல்லுங்க 29, 28 கடைசி வார்த்தை. நான் எழுந்திருந்து சொல்லுங்க, எல்லாம் எழுந்திருந்து, இந்த மாதம் முழுவதும் என் பாதையெல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்கும். சொல்லுங்க, என் பாதையெல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, வெளிச்சம் பிரகாசிக்கும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்தகாரம் சூழ்ந்தாலும் எல்லாம் கரங்களை உயர்த்தி நசம் போடுற தம்பி. சொல்லுங்க, வெளிச்சம் பிரகாசிக்கும். சொல்லுங்க, என் பாதையெல்லாம். ஆமேன். கரங்களை உயர்த்தி, என் பாதையெல்லாம், என் தொழிலெல்லாம், என் குடும்பங்கள் எல்லாம் சொல்லுங்க வெளிச்சம் உதிக்கும். நம்புறீங்களா? இந்த புதிய மாதத்தில் சமாதானம், இந்த புதிய மாதத்தில் நன்மை, இந்த புதிய மாதத்தில் வெளிச்சம். உங்களுக்கு தெரியுமா, உலகம் கொடுக்கிற நன்மை வேற, ஆண்டு கொடுக்கிற நன்மை வேற. உலகம் கொடுக்கிற நன்மை கடுகளவு, கர்த்தர் கொடுக்கிற நன்மை கடலளவு. ஒன்று தெரியுமா? இன்னொன்று கூட சொல்கிறேன். உலகம் நன்மை கொடுத்தா அதை சொல்லி சொல்லி காட்டுவாங்க. தமிழ் புரியுதா? இந்த பார், நான் தான் உனக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தேன், இப்போ சொல்கிறான் நீயே கூப்பிட்டு போயிட்டியான்றான். உன்னை நான் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், உனக்கு நான் தான் சபை கொடுத்தேன். இல்லைங்க, மனுஷன் கொடுத்தா சொல்லி சொல்லி, அதாவது கொஞ்சமாக கொடுப்பான், நிறைய சொல்லுவான். ஆனால் இவர் நிறைய சொல்லுவார், கொஞ்சம் கூட சொல்லவே மாட்டார். நிறைய செய்வார். செஞ்சுக்காரா? வாழ்வு தந்தார், வசதி தந்தார், மேன்பை தந்தார், இன்னைக்கு காலை நிற்க பலன் தந்தாரே. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அவர் சொல்லி காட்டுறதில்ல, நம்ம தான் சொல்லி சொல்லி காட்டுவோம். ஏண்டி அன்றைக்கி எப்படி இருந்தா, நான் உன்னை எப்படி ஒன்று ஆக்கினேன், இன்னைக்கு என்னை பார்த்துட்டு அப்படி திருப்பிக்கிறிய, ரொம்ப ஓவராக தான் பண்ணுற நீ. அர்ப்பணிக்கு வாழ்வு வந்தால் அவர் சொல்கிறதே இல்லையே, அவர் தான் சொல்லணும் நம்மளை பார்த்து. என்ன பெருது? அவர் தான். வேலை இல்லை, வாழ்க்கை இல்லை, ஒன்றுமே இல்லை. இதே காசிமேட்லேயும் ராயவசூத்தின்னு இருந்தோம். ஆனால் கர்த்தர் ஒரு வீடு தந்தார், வாழ்க்கை தந்தார், அறிமுகம் இல்லாத நமக்கு ஒரு அறிமுகம் தந்தார். ஒரு டைட்டிலே நமக்கு இல்லை. டைட்டில் இருந்துச்சா? டைட்டில் இருந்துச்சா? ஒரு டைட்டில். இன்னும் ஒரு ஆச்சரியம், சின்ன பிள்ளைகளே இல்லைங்க. அப்படியா? சரி, ஒரு கற்பனை பண்ணி, ஒரு சின்ன பிள்ளை இருக்குதுங்க, ஒரு சின்ன பிள்ளை கற்பனை பண்ணிங்க. அதுக்கு பலனே இல்லை, பலனே இல்லை, அதுக்கு டைட்டிலே கிடையாது. அதுக்கு என்ன டைட்டில்? அதுக்கு என்ன டைட்டில்னு கேட்டேன். குழந்தை. எனக்கு ஒரு டைட்டில் இருக்குது, தகப்பன், கணவன், போதகர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, இந்த டைட்டில் அவர் தான் கொடுத்தார் எனக்கு. தமிழ் புரியுதா தம்பி? கவனிங்க, அந்த குழந்தைக்கு ஒரு டைட்டிலும் இல்லை. இதை எங்கே சொல்ல தெரியும்? ஓசியா 11 சொல்கிறார். இளைஞனாக இருந்தபோது உன்னை நேசித்தேன். ஆங்கிலத்தில் when a child I love you. அந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி சொன்னால் புரியும். நோ ஸ்ட்ரென்த், பலன் இல்லை, அதற்கு எந்த விதமான பட்டங்கள் இல்லை. சொல்லுங்கள், எனக்கு ஒரு டைட்டில் இருக்குது. சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமா சொல்லுங்கள். மனைவியாக இருக்கிறேன். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். தாயாக இருக்கிறேன், மாமியாராக இருக்கிறேன், பாட்டியாக இருக்கிறேன். என்னடி பார்க்குறீங்க? இந்த டைட்டில் யாரால வந்துச்சு? ஆமேன். நல்லா கொஞ்சம் கண்ணை மூடி யோசித்து பாருங்க. ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு பாட்டியாக, ஒரு பாஸ்டமாவாக. ஒரு கை கூட தர மாட்டீங்களா? அடுத்தவங்களை பாராட்டினா அப்படி சீக்கிரம் முடியா? எல்லாம் சொல்ல. கடைசியாக ஒரு வார்த்தை, கடைசியாக ஒரு வார்த்தை, கடைசியாக ஒரு வார்த்தை. 28, 29, 29 சத்தமா சொல்லுங்க. ஆமேன். தம்பி இங்கிலீஷில் போடுறீங்களா? people will press you, God will lift you. சொல்லுங்க, ஜனங்க என்ன கீழே தள்ளுவாங்க, ஆனால் கர்த்தர் என்ன உயர்த்திடுவார். ஆமேன். தம்பி இதை போடுறீங்களா? அதாவது made firm, made firm, ரைட். சொல்லுங்க, லிஃப்டிங். எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. லிஃப்டிங், பாடி லிஃப்டிங் இல்லை. சொல்லுங்க, உயர்த்துவார். சொல்லுங்க எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் வேத்து கையில் எடுக்கிறீங்களா? சீக்கிரமாய் சொல்லுங்க. அவரோடு பழகினால் சமாதானம், நன்மை,
கட்டப்படுவேன், அக்கிரமம் தூரமாகும். சொல்லுங்க, ஆசீர்வாதங்களை சேர்த்து வைப்பேன், அவரின் மகிழ்ச்சியாயிருப்பேன், ஜெபங்கள் கேட்கப்படும், நிலைவரப்படுத்துவார், பிரகாசிக்கும். தேவன் என்னை உறுதியுள்ள மனிதனாய் மாற்றுவார். ஆமேன், ஆமேன். தமிழ் இந்த வார்த்தை இல்லை, ஒடுக்கப்படும் போது ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. படிங்களா? தேவனால் தூக்கிவிடப்பட்டவர்கள் மற்றவர்களை தூக்கி விடுவார்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ஒரு நாள் நம்ம பள்ளத்தில் இருந்தோம், நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்தார். சொல்லுங்க, அந்த வசனம் படிக்கிறீங்களா? தேவனால் தூக்கி விடப்பட்டவர்கள். சத்தமா ஹலோ, உங்களை யார் ஒடுக்கினாலும் தேவன் தூக்கி விடுவார். ஒருவேளை ஒடுக்கப்படலாம், மாமியாரால, மருமகளால, பிள்ளைகளால, ஒருவேளை உறவுகளால, அலுவலகத்தில் you can be squeezed, but God says I will make me firm. அந்த வார்த்தை போட்டிருக்கேன் தம்பி, I firm. சொல்லுங்க, உறுதியாய் மாற்றுவேன், ஸ்திரமாய் மாற்றுவேன். இந்த மாதம் முழுவதும் தமிழின் போடுறீங்களா? சொல்லுங்க, சமாதானமும் நன்மையும் என்னை தேடி வரும். ஆமேன்னு சொல்ல மாட்டாங்களா? உலகம் எல்லாம் தரும், ஆனால் இதை தர முடியாது. வருங்க, சொல்லுங்க, சொல்லுங்க, என்னை உறுதியாக்குவார். சத்தமா, நாணல் போல் இருக்கிறேன், என்னை கர்த்தர் உறுதியாக்குவார். மணல் போல் இருக்கிறேன், என்னை கர்த்தர் பாறையாக்குவார். சொல்லுங்க, சமாதானமும் நன்மையும் வரும். சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் உண்மை உள்ளவர். அவர் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை ஒரு நாளும் தரையிலே விழாது. சொல்லுங்க, சமாதானம் வரும், நன்மை வரும். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, சமாதானம் வரும், நன்மை வரும். எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து, ஆண்டவரே இது எனக்கு தாங்க, ஆண்டவரே எல்லாம் தாங்க சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு தாரும், தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலெங்கோலத்தை. பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலெங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், தேவா இரக்கம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், ஏக்கம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே இவ்வேளையில் அடியேன் வாரீரோ. அரூபியே இவ்வேளையில் அடியேன் நெஞ்சம் வாரீரோ. இந்த காலை வேளையிலே அந்த ஆவியானவர் சொல்லுகிறார், சமாதானம் நன்மை வரும், திரும்ப கட்டப்படுவீர். நீ கீழே 1000 தள்ளலாம், பட் God will make you firm. சொல்ல, என்னை உறுதியாக்குவார். அந்த வார்த்தை போடுங்க தம்பி. விழுந்து போன மனிதனுக்கு நம்பிக்கை தரும் செய்தி. இதை ஒரு தேவ மனிதனால் மட்டுமே தர முடியும். சொல்லுங்க, விழுந்து போன எனக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி. சரி, நான் என்னை தூக்கி எடுத்தார், எல்லாம் வாயை திறந்து அநேகர் தூக்கி எடுப்பேன். பாவத்திலும் ஏழ்மையிலும் வறுமையிலும் நம்பிக்கையிலும் இருக்கிற அவர்களை சொல்லுங்க, ஆமேன். ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், அவர் நோக்கி பார்த்தாலே நீங்க தூக்கி விடப்படுவீங்க. அவரை பார்த்துட்டு என்ன ஆயிடுங்க? அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, எளியவர்கள், திடனற்றவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் உங்களை நசுக்கலாம். ஆனால் தேவன் சொல்றார், ஐ வில் மேக் யூ ஃபர்ம். சொல்லுங்க, உன்னை உறுதியாக்குவேன், ஸ்திரமாக்குவேன், உன்னை கற்பாறை ஆக்குவேன். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுவோம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி. சமாதானம் நன்மையும் வரும். இந்த மாதத்திலே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சமாதானம் நன்மை உண்டாகட்டும் ஐயா. மேன்மை உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், திரும்ப கட்டப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒடுக்கப்பட்ட உலகத்திலே அவளை தூக்கி விடுவீராக. அவருடைய முகங்களை நோக்கி பார்க்கட்டும். இந்த மாதம் முழுவதும் சமாதானமும் நன்மையும் சொந்தமாய் மாறட்டும். இந்த சபையாருக்கு, ஊழியருக்கு, ஊழியரின் குடும்பங்களுக்கு சொந்தமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.